பதவியேற்பு விழால வந்தே மாதரம் பாடல் தான் முதல்ல பாடியிருக்காங்க. அவங்க கூட வந்து இப்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய கம்யூனிஸ்ட் எல்லாமே அதை விமர்சனம் பண்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த விமர்சனம் தேவையில்லாதது. வந்தே மாதர பாடல் நம் நாட்டு உணர்வை தட்டி எழுப்பிய பாடல், நமது சுதந்திர கனலை தட்டி எழுப்பிய பாடல். இந்த பாடலுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். உணர்வு பூர்வமாக இளைஞர்கள் அனைவரும் இந்த பாடலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உள்துறை அமைச்சகம் ஒரு சுற்றறிக்கை எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்பி இருக்கிறது. இன்னைக்கு என்கிட்ட கூட கேட்டாங்க, தாவேக அமைச்சர் ஒருவர் இனிமே நாங்க அதை பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, தாவேக அமைச்சர் அப்படி பொத்தாம் பொதுவா கருத்து சொல்ல முடியாது. மத்திய உள்துறை அமைச்சரத்துல இருந்து ஒரு வழிமுறை பின்பற்றப்பட வேண்டும் என்றால் அது அவர்களுக்கு சொந்த வழிமுறை அல்ல, அது நாட்டுக்கான வழிமுறை. அதை பின்பற்றியாக வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் போதுதான் நீங்க சனாதன பத்தியும் நீங்க அரசியல் செய்தீங்க, வந்தே மாதரத்தை பத்தியும் அரசியல் செய்தீங்க. இனிமேலும் அத்தகைய அரசியலை எடுத்துக்கொள் செல்லாமல் உணர்வு பூர்வமாக உணர்ச்சி பூர்வமான அரசியலை முன்னெடுக்காமல் ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுக்க செல்ல வேண்டும். இதுல தாவேக்கா இதுல பலியாக கூடாது. திமுக இப்படி சொல்றதுல இன்னும் சொல்ல போனா இந்த கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் இவர்கள் எல்லாம் உங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை தனித்தன்மையோடு நீங்கள் ஆட்சி அமைப்பதை அவர்கள் எந்த விதத்திலும் அழுத்தம் கொடுக்க கூடாது என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பது எனது கருத்து. பிரதமருடைய வெளிநாட்டு பயணத்தை ஆப்போசிஷன் லீடர் ராகுல் காந்தி தொடர்ச்சியா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய நாட்டுடைய பொருளாதார சூழல்ல பிரதமர் வெளிநாட்டுக்கு சென்றதே, அரபு நாடுகளுக்கு சென்றது நீங்க பாத்தீங்கன்னா, அங்க உள்ள நமக்கான பெட்ரோல் ரிசர்வை நமக்காக அதை சேமித்து வைப்பதற்கும் நமக்கு கொடுப்பதற்கும் தான் அவர் சென்றாரு. நான் கேட்கிறேன், நெதர்லாண்ட்ஸ் போனாருங்க. தமிழ்நாட்டுல 300 ஆண்டுகளுக்கு முன்னால் எடுத்து சென்ற செப்பு தகடுகளை அவர் இன்னைக்கு தமிழக உணர்வோடு ஒன்றி, தமிழ்நாட்டு மக்கள் வெற்றியை கொடுக்கலனாலும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழ் உணர்வோடு அதை பெற்று வருகிறார். அதனால அவரோட ஒவ்வொரு வெளிநாட்டு பயணத்திற்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது, மக்கள் நலன் இருக்கிறது, தேச நலன் இருக்கிறது. ராகுல் காந்தி வெளிநாட்டு போற மாதிரி இல்ல, அவர் போற மாதிரி சுற்றுலா நினைச்சிருக்கிறாரு. என்னைக்குமே பிரதமர் சுற்றுலா போனது கிடையாது. பிரதமரின் ஒவ்வொரு நாட்டின் பயணமும் நம் இந்திய தேசத்திற்கு பலனுள்ள பயணமாக இருக்கிறது என்பதை எல்லோரும் புரிந்திருக்கிறார்கள். அது ராகுல் காந்தி புரியாம இருக்கு. மெலானிக்கு இத்தாலி பிரதமர் மெலானிக்கு மெலோடி சாக்லேட் கொடுத்ததுதான். அதாவது ஒரு நாட்டில இருந்து போய் இனிப்பான செய்தியையோ இனிப்பையோ கொடுக்கறது எப்படி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியும்? அது வேற மாதிரி ஏதாவது பொருளா இருந்தா பரவாயில்ல. அதனால இனிப்பான ஒரு பொருள் தானே, அதனால அதை கிரிட்டிசைஸ் பண்றதுல என்ன இருக்கு? இல்ல, ஆரோக்கியமான ஒன்றுதான். ஆனா எல்லாரும் எப்படி பணியாற்றுகிறார்கள் என்பதை முதலமைச்சர் விஜய் வழிகாட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எல்லாம் புதியவர்கள். ஏற்கனவே நான் கல்வி அமைச்சரை பத்தி சொன்னேன். பொத்தாம் பொதுவா PM ஸ்ரீ எங்க கொள்கை முடிவுல மாற்றப்பட என்ன கொள்கை முடிவு? இது தாவைக்காவின் கொள்கை முடிவு இல்ல, மக்களின், தமிழக மக்களின் கொள்கை முடிவு. அவங்க என்ன படிக்கணும்ன்றதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால சென்ற ஆட்சி மாதிரி ஒரு கொள்கை போட்டியும் ஒரு எதிர்ப்பையும் காண்பிக்காம ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டும். புதிய அமைச்சர்களுக்கு அனுபவத்திற்காக அவர்கள் வழிகாட்டுதல் வேண்டும் என்பதும் எனது கருத்து. அதெல்லாம் ஆரோக்கியமானது நாங்க பாராட்டுவோம். அதே நேரத்தில் ஆரோக்கியம் இல்லாததை நம்ம இப்ப மருத்துவமனைகள்ல போய் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் மேற்பார்வை பார்க்கலாம். ஆனா அவங்க சென்று சில இதுல நடவடிக்கையில் ஈடுபடுறாங்கன்னும் போது நமக்கு இடையூறு செய்யறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யணும். புதிய ஆர்வம் இருக்கும் தானே. அது அதுல எந்த நாங்க எங்களோட நடவடிக்கைகள் நாங்க எல்லாருமே மறுபடியும் எப்படி நாங்க உற்சாகமா பணியாற்ற வேண்டும் என்பதான் வழிகாட்டுதல், வேற ஒன்றும் இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.